மார்னிங் ஆஸ்பிரன்ட்ஸ் வெல்கம் டு ஜாப்ஸ் இன்ஃபோ பாயிண்ட் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல அச்சுத்துறையிலேருந்து ரிலீஸ் பண்ண நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதை 6/3/2026 அப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னென்ன ஜாபுக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கேட்டகரி. ஃபர்ஸ்ட் ஒன் அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மெக்கானிக் மெஷின் டெக்னீஷியன், இன்னொன்று ஜேஇன்னு சொல்லப்படுற ஜூனியர் எலக்ட்ரீஷியன், மூணாவது பார்த்தீங்கன்னா பிளம்பர் கம் எலக்ட்ரீஷியன். ஸோ இதுக்கான டேட்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 8/4/2026 அன்னைக்கு நீங்கள் 5:30 மணிக்குள்ள அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு பிரிண்ட் எடுத்து அதை ஃபில் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்கிறதெல்லாம், ஸோ எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும், என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக கீழே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மெஷின் டெக்னீஷியன். இதுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 19,500லேருந்து 71,900 வரைக்கும் போகும். இது வந்து லெவல் 8. மொத்தமாக 10 வேகன்சிஸ். என்னென்ன கம்யூனிட்டிக்குன்னு சொல்லி இவங்களே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எஸ்எல்சி படிச்சிருக்கணும். அது ஒண்ணு. அதுக்கப்புறமா முக்கியமா நீங்க பிரிண்டிங் டெக்னாலஜி ஆர் டெக்னிக்கல் ட்ரேட் அதுல வந்து நீங்க டிப்ளமோ படிச்சிருக்கணும். அந்த எக்ஸாம் வந்து நீங்க பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா 1 வருஷத்துக்கு கீழ இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. 1 வருஷத்துக்கு மேலயாவது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்காக வச்சிருக்கணும். அப்புறம் ட்ரேட் சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸா இருக்கணும். அது ஒண்ணு. அதுக்கு நீங்க 3 இயர்ஸ் கீழ வச்சிருக்க கூடாது. 3 இயர்ஸ்க்கு மேல தான் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஜூனியர் எலக்ட்ரீஷியன். இதுக்கு மொத்தம் 4 வேகன்சிஸ். இதான் கம்யூனிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இதுல நீங்க எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா அப்ரோப்ரியேட் டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அதுக்கப்புறமா அது இல்ல அப்டின்னா, நீங்க டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் வந்து டிடிஇன்னு சொல்லப்படுற அந்த டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்க குடுக்குற அந்த டிப்ளமோ சர்டிஃபிகேட் வச்சிருந்திருக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 3 ஒன் வந்து ஜூனியர் மெக்கானிக். இதுவும் அதே பே ஸ்கேல் தான். காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 8. இதான் கம்யூனிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இதுக்கு நீங்க எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா இந்த அதே சமயம் டிடிசின்னு சொல்லப்பட்ட டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சிருந்திருக்கணும். ஸோ அதே தான் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த டிடிஇ குடுக்குற டிப்ளமா சர்டிஃபிகேட் நீங்க வச்சிருக்கணும். இதுக்கப்புறமா லாஸ்ட் பிளம்பர் கம் எலக்ட்ரீஷியன். இது லெவல் 8. இது ஒரே ஒரு வேகன்சி தான். எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு தான். இது வந்து இந்த 2 ஐடிஐ இப்போ முடிச்சிருக்கணும். டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இன் பிளம்பரிங்ல நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்க வேண்டியது எந்த அட்ரஸ்க்கு அதெல்லாம் அனுப்பணும்னு. இது வந்து உங்களோட ஏஜ் லிமிட் என்ன கம்யூனிட்டிக்கு என்ன இருக்கணுங்கிறது இதை நீங்க பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா இதை எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 8/4/2026 ஈவினிங் 5:30க்குள்ள நீங்க அனுப்பணும். அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்க மென்ஷன் ஆயிருக்கு இல்லையா? இதுதான் நீங்க அனுப்ப வேண்டிய முகவரி. இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்க்கணும் அப்படின்னா, இதுதான் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுல இருந்து கீழே ஃபுல்லா அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். உங்களோட ஃபோட்டோ ஒட்டி ஃபில் பண்ணி இதை நீங்க வந்து அந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் குடுக்குற ஃபார்ம் வந்து அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மெஷின் டெக்னீஷியன். இது வந்து இந்த ஜாப் அப்ளை பண்றவங்க மட்டும் இத பிரிண்ட் எடுத்து அனுப்புனா போதும். ஸோ இட் இஸ் நாட் த சேம் ஃபார்ம் ஃபார் ஆல் த ஜாப்ஸ். எல்லாம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ இது இந்த டீட்டெயில்ஸ் தான் அவங்க கேட்பாங்க. இந்த மார்க் ஷீட்ஸு, உங்க ஐடிஐ டிப்ளமா சர்டிஃபிகேட், உங்களோட யூஜி, பிஜி, உங்க எக்ஸ்பீரியன்ஸு, இந்த மாதிரி நீங்க பிஎஸ்டி வச்சிருக்கீங்களா? இல்லையா? உங்க பேர்ல ஏதாவது எஃப்ஐஆர் இருக்கா? உங்க மெயில் ஐடி இந்த மாதிரி நீங்க எம்ப்ளாய்மென்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு நல்லது. ஸோ நீங்க அத ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்ன்னு வரும்போது எம்ப்ளாயி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க இன்ன வரைக்கும் பண்ணல அப்படின்னா, ஒரு சேஃபர் சைடுக்கு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்பயுமே அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜேஇக்கான ஃபார்மு. ஸோ இது மாதிரி எல்லா ஃபார்மும் உங்களுக்கு இதிலேயே இருக்கும். நீங்க இத எடுத்து ஃபில் பண்ணி உங்களோட கரெக்ட் டீட்டெயில்ஸ் போட்டு ஃபில் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா, அவங்க உங்கள கூப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான். இது இத பேஸ் பண்ணி தான் இருக்கும். வேற இதுக்கப்புறம் இதில பெருசா ஒண்ணும் இருக்காது. ஸோ அவங்க கூப்பிடுவாங்க, இன்டர்வியூ இருக்கும் அவ்வளோதான். எக்ஸாமினேஷன்ஸ் பத்திலாம் அவங்க எதுவுமே நோட்டிஃபிகேஷன்ல சொல்லல. இஃப் தேர் இஸ் எனிதிங் தே வில் இன்டிமேட் அஸ் அஸ் சூன் அஸ் பாசிபிள். ஸோ ஏதாவது இது எப்படி ஃபில் பண்ணணும் அந்த மாரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நம்ம அதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாரி நோட்டிஃபிகேஷன்ஸ் பத்தி அப் டு டேட்டடா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.